வணக்கம் நண்பர்களே. உதயநிதி ஸ்டாலின் கைது. தஞ்சையில் நடந்த திமுக ஆர்ப்பாட்டத்தின் போது முதல்வர் விஜய் மற்றும் நடிகை திரிஷா குறித்து சர்ச்சையா பேசிய புகார் அளிக்கப்பட்ட வழக்கில் எதிர்க்கட்சி தலைவர் உதயநிதி ஸ்டாலின் கைது செய்யப்பட்டிருக்கார். உதயநிதி ஸ்டாலின் கைதை தொடர்ந்து தமிழ்நாடு முழுவதும் திமுகவினர் சாலை மறியல் போராட்டத்தில் ஈடுபட்டு வராங்க. இது தொடர்பாக நொடிக்கு நொடி தகவல்கள் தற்போது பரபரப்பாக வந்து கொண்டிருக்கு. எதிர்க்கட்சி தலைவர் உதயநிதி ஸ்டாலினை தனிப்பட்ட முறையில் பழிவாங்க வேண்டும் என்றா அரசு வழக்கு தொடக்கட்டும், நீதிமன்றம் தீர்ப்பளிக்கட்டும். ஆனால் எதிர்க்கட்சியாக இருக்கும் திமுகவை எதிர்கொள்ள துணிச்சலின்றி இப்படியான ஒரு அடக்குமுறையில் தாவேக அரசு ஈடுபடுவது சட்டத்திற்கு புறம்பானது. நாளை தொடங்க உள்ள சட்டமன்ற கூட்டத்தொடரில் எதிர்க்கட்சி தலைவர் பங்கேற்காவிட்டால் தடுப்பதற்காகவே கைது செய்யப்பட்ட நடவடிக்கை என கனிமொழி இதை கோழைத்தனம் என கூறியிருக்கிறார். மேலும் தமிழ்நாட்டில் எந்த அரசும் செய்யாத விஷயத்தை இந்த தாவேக அரசு செய்து கொண்டிருக்கிறது. காவிரியில் தண்ணீர் வரவில்லை என்று உதயநிதி சொன்னதை திரித்து பரப்பி கொண்டிருக்கிறார்கள் என நேரு சொல்லியிருக்கிறார். தஞ்சாவூருக்கு உதயநிதி ஸ்டாலின் அழைத்து சென்ற காவல்துறை வாகனம் திமுகவினரால் முற்றுகை. ஈசிஆர் சாலையில் சென்றபோது திமுகவினர் முற்றுகையிட்டிருக்காங்க. இதன் பின் காவல்துறையினர் முன்னாள் அமைச்சர்கள் நேரு, ஏவாவேலு ஆகியோருடன் சமாதான பேச்சுவார்த்தையில் ஈடுபட்டு பின்னர் உதயநிதி ஸ்டாலின் இருக்கும் காவல்துறை வாகனம் மெல்ல பயணிக்க தொடங்கியிருக்கு. தஞ்சாவூருக்கு உதயநிதி ஸ்டாலின் அழைத்து செல்லப்படும் காவல்துறை வாகனத்திலேயே முன்னாள் அமைச்சர்கள் மா சுப்பிரமணியன், சேகர்பாபு, வழக்கறிஞர்கள் பரந்தாமன், சரவணன் உள்ளிட்டோரும் பயணிச்சுட்டு வராங்க. மேலும் எதிர்க்கட்சி தலைவர் உதயநிதி ஸ்டாலின் கைது செய்யப்பட்டுள்ள நிலையில திமுக தலைவர் ஸ்டாலின் அண்ணா அறிவாலயத்தில் ஆலோசனையில் ஈடுபட்டிருக்கார். தமிழ்நாடு முழுவதும் திமுகவினர் போராட்டத்தில் ஈடுபட்டு வரும் நிலையில் அண்ணா அறிவாலயம் பரபரப்பாக தற்போது இருக்கு. மேலும் எதிர்க்கட்சி தலைவர் உதயநிதி ஸ்டாலின் மீது மேற்கொள்ளப்படும் கைது நடவடிக்கை ஜனநாயக உரிமைகள் மீதான நேரடி தாக்குதலாகும். உச்சகட்ட அடக்குமுறையும் அரசியல் பழிவாங்கும் நோக்கும் ஜனநாயகத்தின் அடித்தளத்தையே கேள்விக்குறியாக்குகின்றது என தங்கம் தென்னரசு கூறியிருக்கிறார். முதலமைச்சர் விஜய் குறித்து தெரிவித்த சில கருத்துக்களாக எதிர்க்கட்சி தலைவர் உதயநிதி ஸ்டாலின் இன்று காலை கைது செய்யப்பட்டிருக்கார். உதயநிதி ஸ்டாலின் பேச்சும் கைது நடவடிக்கையும் கண்டிக்கத்தக்கவை. இரண்டும் தவிர்க்கப்பட்டிருக்க வேண்டும். ஆளும் கட்சியும் எதிர்க்கட்சியும் ஆக்கப்பூர்வ அரசியலை முன்னெடுக்க வேண்டும் என அன்புமணி ராமதாஸ் சொல்லியிருக்கிறார். உதயநிதி ஸ்டாலின் கைது செய்யப்பட்டதை கண்டித்து போராடிய திமுக தொண்டரை போலீசார் ரத்தம் சொட்ட சொட்ட அடித்திருப்பது அதிர்ச்சியை ஏற்படுத்தியிருக்கு. கைது செய்யப்பட்ட எதிர்க்கட்சி தலைவர் உதயநிதி ஸ்டாலின் காவல்துறையினரால் தஞ்சாவூர் அழைத்து செல்லப்படுகிறார். போலீசார் வாகனத்திலேயே உதயநிதி ஸ்டாலின் அழைத்து செல்லப்படுகிறார். அவரை பின்தொடர்ந்து திமுகவினர் பயணிச்சுட்டு வராங்க. எதிர்க்கட்சி தலைவர் உதயநிதி ஸ்டாலின் கைது செய்யப்பட்டதை கண்டித்து தமிழ்நாட்டின் பல்வேறு பகுதிகளிலும் திமுகவினர் சாலை மறியலில் ஈடுபட்டு வராங்க. டம்மி முதல்வர், அமைச்சர்கள், எம்எல்ஏக்கள் அனைவரும் ரீல்ஸ் வெறியில் இருக்கின்றனர். காவிரி பிரச்சனையை திசை திருப்பும் முயற்சியாக இந்த கைது நடவடிக்கையை பார்க்கிறேன். இது போன்ற கைது நடவடிக்கைக்கு பயந்தவன் நான் அல்ல. இது போன்ற நடவடிக்கைக்கு திமுகவின் கடைசி தொண்டன் கூட அஞ்ச மாட்டான் என உதயநிதி ஸ்டாலின் ஆவேசமாக பேட்டி கொடுத்திருக்கிறார். இனி என்னெல்லாம் நடக்க போகுது? அரசியலில் பயங்கர பரபரப்பாக போய்கொண்டிருக்கு. நீங்கள் உங்களுக்கு தெரிஞ்ச கருத்துக்களை மறக்காமல் கீழே கமெண்ட் வாயிலாக பதிவியுங்க. மறுபடியும் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணி லைக் பண்ணுங்கள், பெல் ஐக்கனை ப்ரெஸ் பண்ணுங்கள்.